பெடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடிகண பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பூசலார் நாயனார். பூசலார் நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். பூசலார் திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். இந்த ஊர் இப்போ திண்ணனூர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் வேதம் எல்லாம் படிச்சிருந்தார். சிவனடியாருக்கும் சிவபெருமானுக்கும் தொண்டு செய்கிறதையே பெருசாக நினச்சி பண்ணிகிட்டு இருந்தார். சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சுட்டு சிவனடியார்களுக்கு வேணுங்கிற பொருள்களையெல்லாம் கொடுப்பார். சிவபெருமான் எழுந்தருளி இருப்பதற்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சார் பூசலார். ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. அவர் தேடி தேடி பார்த்தாரு நிறையா பொருள்கள்லாம் கிடைக்குமான்னு. அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதனால் கடைசியில் என்ன பண்ணார், மனசுலையே நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலையே அவருக்கு கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பித்தார். கற்பனையிலேயே அவர் தினமும் உட்காந்து கற்பனையிலேயே கோயில் கட்டுவார். அவருக்கு கோயிலுக்கு வேணுங்கிற கோபுரம், அப்புறம் ஸ்தூபி, பிறகு திருக்குளம், கிணறு எல்லாத்தையும் மனசுலையே கட்டி முடித்தார். இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் சரி எல்லாம் கட்டி முடிச்சிட்டார். மனசில் கோயில் கட்டி அவருக்கு நினச்சபடி மனசுலையே கோயில் கட்டி முடிச்சிட்டாரு. அப்போ சிவபெருமான் அதில் கொண்டு வந்து வைக்கணும் இல்லையா, அதுக்காக சிவபெருமான் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்கார் மனசுலையே. இப்படி இருக்கும்போது காடவர் கோனாகிய பல்லவ அரசன் காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் கட்டுறான். அவன் கோயில் நல்லா பெரிய கோயிலாக கட்டி அழகாக நல்லா அவன் நிறையா பணம் போட்டு நல்லா கட்டுறான். அவன் அரசன் இல்லையா, ஸோ அவன் நல்லா கோயிலெலாம் கட்டி முடிக்கிறான். கட்டி முடித்ததுக்கப்புறம் சிவபெருமானை ஸ்தாபிக்கிறதுக்காக அவன் ஒரு நல்ல நாளையும் பார்க்குறான். அப்போ அவன் அரச கனவில் சிவபெருமான் வராரு. திருநின்ற ஊரில் பூசல் என்ற ஒரு பெயருடைய ஒரு அன்பன் ஒருவன் இருக்கிறான். அவன் நீண்ட நாட்களாக நினைத்து நினைத்து எழுப்பிய நல்லதொரு ஆலயத்தில் நான் முதல்ல போவேன், அப்புறமா தான் உன் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்றாரு. சிவபெருமான் மறைஞ்சிட்றாரு. காலையில் அரசன் தூங்கி எழுந்தோடனே யாருடா இந்த பூசலார், எப்படி இவர் கோயில் கட்டியிருக்காராமா, நான் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவனோட பரிவாரத்தை எல்லாம் கூட்டிகிட்டு அவன் கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது அந்த ஊருக்கு போகிறான். அவன் பூசலாரோட ஊருக்கு அவன் போகிறான். அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட அந்தணர்களையெல்லாம் கூப்பிட்றான். அந்தணர்களெல்லாம் கூப்பிட்டு பூசலாருங்கிறது யார் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்கெல்லாம் மறையவர்கள்லாம் அவன் ஒரு வேதியன், இவ்வூரை சேர்ந்தவன் தான் என்று கூறிட்டு பூசலாரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ பல்லவ மன்னன் சொல்கிறான், இல்லை நானே போய் பார்க்குறவரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசன் அவனாக கிளம்பி பூசலார்கிட்ட போகிறான். பூசலாரோட வீடை கண்டுபிடிச்சி அங்கே போகிறான். அங்கே போனோடனே, அடிகளே, நீர் இங்கு ஒரு கட்டிய சிவன் கோயில் எங்கே இருக்கிறது? அந்த திருக்கோயிலின் பிரதிஷ்டை நாள் இன்று என்பதை சிவபெருமானர்களால் அறியப்பெற்றேன். அதனால் உம்மை கண்டு அடிவணங்க வந்தேன் என்று சொல்கிறான். இவ்வாறு மன்னன் சொல்ல கேட்ட மெய்யன்பரான பூசலார் மருண்டு நோக்கி, என்னையும் ஒரு பொருளாக கொண்டு இறைவர் அருளி செய்தாரோ? அவருக்கு நான் திருக்கோயில் கட்ட முயன்றேன், பொருளோ கிடைக்கவில்லை. அதனால் நான் மானசீகமாக மனசிலேயே இல்லை கோயில் கட்டினேன் என்று சொல்லி தாம் கட்டிய அகக்கோயில் முறையை விளக்கிறார். அதை கேட்டு காடவர்கோன் வியந்து, என்னே இந்த அன்பரின் சிவபெருமானின் அன்பரின் பெருமை என்று அவரை போற்றி தரை மீது விழுந்து நாயனாரை தொழுது வணங்கி விடைபெற்று கொண்டு பரிவாரச் சேனைகளோடு தன் நகருக்கு திரும்பிச் சென்றான். அன்பராகிய பூசலாரும் தன் மனத்தினால் அமைத்த ஆலயத்தின் நல்ல வேளையில் சிவபெருமானை ஸ்தாபித்து சில காலம் அர்ச்சனை வழிபாடு செய்து இறுதியில் அம்பலவாணரின் பொன்னடி நிழலில் புகுந்தார். நினைப்பினாலே மணக்கோயில் எழுப்பிய மெய்யன்பரான பூசலாரின் பொற்றால் போற்றிவிட்டு
அடுத்ததாக பாண்டியதேவியின் மங்கையர்க்கரசியார் திருத்தொண்டை அடுத்து கூறுகிறேன். ஓம் நம சிவாய. சிவபெருமானை அடையிறதுக்கு, சிவபெருமான் பக்கத்தில் போகிறதுக்கு நமக்கு பணம்லாம் வேண்டியதில்லைங்க, உண்மையான பக்தி தான் வேணும். எல்லா கோயிலெல்லாம் பார்த்தா எல்லாம் பணம் இருக்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் நின்று பார்ப்பாங்க, பணம் பதவி இருக்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் போவாங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் போக வேண்டியதில்லைங்க, அவரே நம்மக்கிட்ட வருவார். சிவபெருமான் நம்மக்கிட்ட வருவார் நம்ம பக்தியை பார்த்து. அவர் பக்கத்தில் போய் நின்று பணத்தை கொடுத்து கும்பிடணுன்னு அவசியமே கிடையாது. அவர் நம்மக்கிட்ட வருவார். நம்ம பக்தி அந்தளவுக்கு இருக்கணும், அப்போ அவர் நம்மக்கிட்ட வருவார். இதுக்கு பூசலார் நாயனாரே ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஓம் நம சிவாய.